பப்பி எங்கே இருக்கு? மாடு. ஹலோ ஆல், திஸ் இஸ் பவதானி. வெல்கம் பேக் டு மை சேனல் த ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. இந்த வீடியோ ஸ்ட்ரிங் ஆர்ட் பற்றி இல்லை, என்னோட 21 month ஓல்டு பேபிக்கு நான் நியூ புக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ ஆல்ரெடி அவங்ககிட்ட நிறைய புக்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் அதே காமிச்சு அதே பார்த்து உனக்கு போர் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் புதுசாக அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சில புக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். சில சவுண்ட் புக்ஸ் வாங்கியிருந்தேன், சில ஸ்டோரி புக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் வீல்ஸ். அந்த வீல் வந்து சுற்றுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் அந்த ட்ரெயின் சவுண்ட் வந்து வரும். ரீசெண்டாக அவனுக்கு ட்ரெயின்னால அவ்வளோ ஒரு க்ரேஸ், அவனுக்கு ட்ரெயின்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த புக்கும் கிடச்சதுனால நான் இதை உடனே வாங்கிட்டேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெப்பா பிக். அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பெப்பா பிக்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு போர்ட் புக் இல்லை, நார்மல் பேப்பர் புக் தான். பேப்பர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அதுவும் சவுண்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு, அதனால் நான் இதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஏபிசி. ஆக்சுவலாக இது ஏபிசிடி சொல்லித்தரதுக்காக நான் வாங்கலை. இது ஒரு போர்ட் புக், மியூசிக்கோடு நிறையா இருந்தது. ப்ளஸ் பிக்சர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஒன்றுனா சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதில் ஒரு மியூசிக் வரும், அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு பேஜாக காமிச்சு இது என்ன அது என்னன்னு கேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது லாஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாப்அப் புக். இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3D மாதிரி தெரியும். ஸோ ஆக்சுவலாக இந்த புக் வந்து பக்கத்தில் உட்காந்து தான் காமிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா டக்குன்னு கிழிச்சிட்டானா வேஸ்ட் ஆயிரும். ஸோ பக்கத்துலேயே உட்காந்து காமிச்சிட்டு நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செட் ஆஃப் புக்ஸ் இருந்துச்சு. பிக்சர் வைஸு அந்த ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. என்னென்ன விஷயங்கள் நான் குஹனுக்கு சொல்லி தரணும்னு நினச்சினோ அதெல்லாம் ஒரு புக்காக இருந்தால் புக்கில் இருந்து காமிக்கும்போது அவனால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினச்சேன். ஸோ அதனால் அந்த புக். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெட் டைம் ஸ்டோரி புக். ஆக்சுவலாக பெட் டைம் ஸ்டோரி சொல்லிலாம் பழக்கம் இல்லை, நாங்கள் சும்மா நார்மல் ரெகுலர் டாக்லாம் பேசிக்கிட்டு என்ன எங்கே போனாங்க அதை பார்த்தியா இதை பார்த்தியான்னு பேசிகிட்டே தூங்கிடுவான். ஸோ சும்மா ஜஸ்ட் இனிமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமேங்கிறதுக்காக. ஃபிஷ்ஷு ஃபிஷ் எங்கே ஃபிஷ் எங்கே இருக்கு? குதிரை ஹார்ஸ் எங்கே இருக்கு? வீடு எங்கே இருக்குது? வீடு ஹோம். ஸோ அந்த லாஸ்ட் 2 days இந்த 2 புக்கில் தான் பயங்கர என்கேஜிங்காக இருந்தான். ஸோ ரீசெண்டாக நான் வாங்கின நியூ புக் கலெக்ஷன்ஸ் இதுதான். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.